தசரத மகாராசா வாழ்க. அறம் நெறிவும் அறிவும் தெளிவும் புறமும் நீங்கா புறவலன் அயோத்தி மாமன்னர் தசரத மகாராசா வாழ்க வாழ்க. நம் அயோத்தி மணி திருநாடு வாழ்க வாழ்க. அரச சபை தொடங்கட்டும். வாழ்கவென்னா வாழ்க. வள்ளலை ராமனை ஈன்றெடுத்த பொன்மனச் செம்மலே வாழ்க. முப்பிறப்பில் எம் குலம் செய்த தவம் இப்பிறப்பில் நேரே இங்கு வந்து எழுந்தருடைய வணக்கம் ஐயனே வணக்கம். குறையென்ற யாவர்க்கும் குறையறைந்து காக்கும் தசரத மாமன்னா, தருமம் செழிக்க தவ வேள்வி செய்கிறேன். அதற்கு தடையின்றி காத்து நீர் தர வேண்டும். அரசு கடமை மக்கள் ஆற்றா துன்பங்கள். ஐயனே யார் செய்வது யாதென்று தசரதா, நீ புதல்வர் நால்வரில் கருணுரத்தோன் ராமனை நீ தந்திடல். தவத்தில் ஐயனே புதல்வன் ராமன் முடிக்குறையும் புதல்வன் வயதில் இளையும் படைக்கடல் பயிற்சியில் சடைக்கடவுள் சிவந்தந்த வளர்த்தால் இடையிடை ஊர் செய்யும் அடக்கவோ அல்ல. கண்ணிழந்தார் காட்சி என் ராமனை நான் இன்னல் தரும் அராக்கம் இடையூறு பண்ணா வண்ணம் யானே வந்து காக்கிறேன் என்றதும் யானே வந்து காக்கிறேன். தசரதா, படையறக்க இடையூறு தடையறக்க ராமனை தந்துடவ விருப்பமில்லையோ? இல்லையே நின் கண்மணி ராமனை என் கண்ணனை நான் காக்கேன் என எண்ணினையோ? இல்லையே பண்ணிய என் தவமெல்லாம் ராமனுக்கு பயந்தராத என கொண்டனையோ? மன்னிக்க வேண்டும் மைந்தனின் பாசம் மறைத்தது விழியை மன்னிக்க வேண்டும். தவமிருந்து ஈன்ற தலைமகன் தன்னை பிரிந்திடும் வேதனை தாங்கள் அறிவீரோ? தங்களுடன் ராமனை அனுப்பிட வேண்டுவே. தங்களுடன் ராமனை அனுப்பிட வேண்டுவே. அதுவரை கொஞ்சம் மன்னிக்க வேண்டும். உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டு. யாரங்கே செல்வி சென்று ராம லக்ஷ்மணரை அழைத்து வருகிறார். ராமா, பெருமுனி விஸ்வாமித்திரர் இயற்றும் தவநடி வேள்வி காக்க மகனே உன்னை லக்ஷ்மணனோடு தவமுனியிடம் தந்தோம். இனி தந்தையும் நீவே தாயும் நீவே என் தலைவர். சிந்தை குளிரச் செல்லுங்கள் விஸ்வாமித்திரன். உங்கள் வேள்வி முடிக்கவே சிந்தை குளிரச் செல்லுங்கள். வாழ்க தசரத மன்னா, சூழ்க வளமும் வாழ்க. எடுத்த வேள்வி இனி முடிப்போம். அடுத்து நடப்பதெல்லாம் அருள் சம்மதம். Vishwamitra, along with Rama and Lakshmanan, sets out for the forest. Rama later defeats the ogress Thadavi. வழிகள் மறிமுகிலும் வனங்கள் சிரித்தன வனங்களில் மலர்களும் வணங்கி மகிழ்ந்தன. ராவணம் கரப்புடன் நிமிர்ந்து கடக்க ராஜரிஷி கௌசிகர் பாதையை கடந்தார். ராஜரிஷி கௌசிகர் பாதையை கடந்தார்.
மாமுனி விஸ்வாமித்திரரே, அளவு சூழ் இப்பொழில் நிலத்தில் பால் வந்து ஆழ்வது போல் இந்நிலம் மட்டும் காய்ந்தழிந்து போய் கிடக்கிறது. காரணம் என்ன? தாடகை ராமா, தாடகை, இந்நிலத்தில் வற்றா உயிர் அழகை பதைக்க வந்த பேய், மண் மீது பெண்ணாக உருக்கொண்ட பேய், கண்பட்ட உயிரையெல்லாம் தின்றளிக்க தினமலையும் பேய். மாமுனியே, தாடகை எங்கே இருக்கிறாள்? எங்கிருக்கிறேனா? நானும் என் இடத்தில் கால் வைக்க துணிந்து தானாகத்தான் வந்தீரோ, இல்லை தவறி வந்தீரோ? ஊராகத்தான், எனக்கு உணவாகத்தான், உள்ளதெல்லாம் உண்டு முடித்த ஆராயன் வைத்திற்கு அருஞ்சுவை மானிசர் ஊராகத்தான், எனக்கு உணவாகத்தான். பேயனினும் பெண்ணல்ல போயவள். எம் தவமுனியே, எப்படி நான் இவளுக்கு கணை தொடுப்பேன்? சூதும் வாதும் தாடகையனும் மாதுரு கொண்டதா ராமா? ஒரு போதும் தயங்காதே உயிர் கோதும் யமனிலும் கொடியாடுவள். பாசம் வீசும் காலனோ காலம் வந்தால் தான் உயிர் கவர்வான். ஆனால் பாதம் இவளோ மென்னுயிர் வாசம் வந்தால் போதும் அதை வதைத்து புசிப்பாள். புண்ணென யோசிக்காதே ராமா, அறம் நிலையுறம் மரம் செய். Led by Vishwamitra, the sages begin their yaga while Rama and Lakshmanan stand watch. The two courageous brothers defeat the demons, allowing the yaga to be completed without interruption. முன்னர் மூவலகு வென்ற பாலி மன்னன் தவம் செய்த இடமில் ஏகநாயகன் வாமனாய் வந்து ஈரடியாலே மூவலகு ஆழ்ந்த இடமில் ராமா வேள்வி செய்ய புகுந்து விட்டார். கணம் ஒருபோதும் கவனம் சிதறாது. மனம் முழுதும் வேதமலையில் நிறைந்திருக்கும். அப்போது அரக்கர் முறையற்ற முறையில் வந்து வேள்வியை அளிக்க முனைவார்கள். வேள்வியில் கவனம் கலையாது இருக்க விழித்திருந்து காப்பீர். யாகம் தொடங்க மந்திரம் முழங்க, கௌசிக தலைமையில் வேதம் முழங்க, லட்சுமணன் நித்திரை கொள்ளவில்லை, நிமிடம் போயவில்லை, நித்திரை கொள்ளவில்லை, நிமிடம் போயவில்லை. அரக்கரும் தோன்றினர் முன்னர் தியாகமுகம் நோக்கி மானுஷன் குந்தத்தை போடவே மாரீசன் சுபாவு முயற்சித்த வேளை மானத்திரத்தை
எரிந்தார். புனித வேள்வி காத்த ராம லக்ஷ்மணரே, உங்கள் வீரத்தால் எம் மனம் பூரித்தது. உங்கள் பணி செய்வதே எமது பாக்கியம். அடுத்த பணி என்னவென்று நீங்கள் தான் கூற வேண்டும் மாமுனியே. என்னறிய ராமா, மிதிலை மாநகர் மன்னன் புரியும் வேள்விக்கு நாம் சென்றாக வேண்டும். உன்னால் பெரிய காரியங்கள் பின்னால் நிகழ உள்ளது ராமா. தங்கள் சித்தம் சுவாமி. On their journey from the forest to Mithila, Vishwamitra leads Rama to free Ahalya from her terrible curse. வனமெங்கும் பூக்கள் வணங்கி மகிழ்ந்திருக்க, வழியெங்கும் தென்றல் விசிறி கொண்டிருக்க, புல்வெளி ஓரத்தில் பாதி மட்டும் திரிக்க, பாறைகள் உள்கில் ராமன் பாதம் இடர. என்ன பாக்கியம் செய்தேன் ராமா, என்ன பாக்கியம் செய்தேன், உந்தன் கால்பட உருப்பட உருப்பட ராமா, என்ன பாக்கியம் செய்தேன், எந்தன் தேகம் உயிர் பெற நலமுடன் சுகப்பட என்ன பாக்கியம் செய்தேன் ராமா. ராமா, அரக்கர் போரில் நீ கைவண்ணம் அகலியை கல்வேன், கால்வண்ணம் கண்டேன். The roads led to Mithila, the prosperous city of King Janaka. Sita, his daughter, was playing with her friends when Rama arrived unexpectedly. Taking part in the Swayamvara, he lifted the mighty bow and received Sita's garland. துள்ளி துள்ளி பந்து முந்தி முந்தி பின்ன, தள்ளி தள்ளி கைகள் தாளம் தந்தை சிந்த, எட்டு திக்கும் எங்கும் எம்பி எம்பித்தவர், விண்ணை தொட்ட மீண்டும் மண்ணை முத்தமிட்டு, அங்கும் இங்கும் பொங்கி அந்தரத்தில் தங்கி, சுற்றி சுற்றி வந்ததே பந்தொடி பாவல் பந்து விளையாட, மல்லிகை செண்டு எம்பி இசை பாட, துள்ளிய பந்து தூரம் இழந்தது, தேடிய தோழியரை தோழி சூழ்ந்தது. லக்பனா, இலக்குகள் இனி தவறாது. நிலத்தின் விதி விட்ட இடத்தில் தொட்டுக்கொள்ளும். சுபநேரம் நெருங்கிவிட்டது, விரைந்து நட. யாகசாலை தளத்தில் ஜனகமன்னன் வேள்வி தொடர்ந்து காத்திருப்பான். வாருங்கள் மாமுனியே, முக்காலமும் அறிந்த மாமுனியே,
உங்கள் வரவு எங்கள் பாக்கியம். சூரிய சந்திரர்களைப் போல் ஒளிச்சுடர் முகம் கொண்ட இந்த இளவல்கள் யார்? அயோத்தி மாமன்னன் தசரத புதல்வர் நால்வர். மூத்தோன் இவன் ராமன், இளையோன் லக்மணன். தாடகையை வதைத்த தண்ணீரில்லா வீரர். தரும் யாகம் யான் நடத்த தடை புரிந்த அறக்கரை புறங்காண செய்த புய வீரர். இவர்கள் நீ விருந்தினர்கள். வேள்வி மட்டுமல்ல, சிவதனுசு வில்லையும் காண வந்துள்ளார்கள். அப்படியா மாமனியே? அருமை அருமை. தசரத மன்னரின் புதல்வர்கள் எம் விருந்தினராய் வந்ததே எமது பாக்கியம். அதோ அங்கிருக்கிறதே, அதுதான் சிவன் தந்த தனுசு. 60 பேர் வந்தாலும் அதை அசைத்திட முடியாது. தனி ஒருவனாய் அந்த வில்லை யார் முறிப்பாரோ அவருக்கே எம் மகள் சீதை மணமகளாவாள். ஜனகமன்னா, ஜானகி திருமண வேள்வி துறங்கட்டும். திடந்தோள் இளவல்கள் சிவதனுசினை தூக்கி முறித்து பார்க்கட்டும். நெற்பரல் தேசத்து இளவரசன். சமன்புரி தேசத்து இளவரசன். வீரசேனன் கலிங்க தேசத்து இளவரசன். விஜயபுர தேசத்து மாமன்னன் பராக்கிரம விஜயசிங்கன். யாரோ என்றெண்ணாதே இவன் பெருமையா சொல்வேன். முனி வேள்வி காத்தனன் முனி பத்னி சாபம் கேட்டவன். யாரோ என்றெண்ணாதே
கருணையும் இரக்கமும் கட்டுக்கடங்கா வீரமும் உள்ள ஒருவனே இந்த சிவதனுசை உடைக்க வல்லான் என வரந்தந்தார் முக்கண்ணன். அந்த ஒருவன் நீயே ராமா. எங்கே செல்லட்டும் தூது? தசரத மாமன்னரின் குடும்பத்திற்கு திருமண அழைப்பிதழ் நற்செய்தி செல்லட்டும். தாங்களும் வசிட்டரும் முன்னின்று தெய்வ ஆசியுடன் சீதாராமன் கல்யாணத்தை நடத்தி தர வேண்டும் சுவாமி. தேவர்கள் பூமழை தூவிட பிரம்மனும் ஈசனும் கழிகொண்டு ஆடிட சீதா கல்யாண வைபோகமே ராம Bye.